English Standard 4 Term First. Hello children. Good morning everybody. How are you all? I hope you are all safe in your home. Have you written your homework? Have you completed your classwork? Okay children, all of you take your English book. All of you take your English book. Open your book page number 102. 102. Okay. All of you take your English book. Open your book page number 102. Okay. Okay, children, have you taken your book page number 102? Today we will learn about homophones. Okay, what is the meaning of homophones? A word that is pronounced and the same as another word, but that has a different spelling and meaning. Okay, what is homophones? A word that is pronounced and same as another word, but that has a different spelling and meaning. Same sound but different meaning. Okay, same sound. Homophones அப்படின்னா same sound. Okay, அந்த sound சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும், பட் இந்த different spelling. different spelling. Okay, அதனுடைய spelling வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். சவுண்ட் வந்து சேம், அப்போ சவுண்ட் சேமா இருந்தா ஸ்பெல்லிங்கும் சேமா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. தட் இஸ் ஏ ராங். ஓகே, டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங், அதனுடைய பொருளும் என்ன செய்யுமா, மாறுபடும். அதுதான் என்னது, ஹோமோபோன். அதாவது என்னது, ஹோமோபோன்ஸ். ஓகே, சேம் சவுண்ட் பட் டிஃபரண்ட், அதாவது ப்ரொனவுன்ஸ்டு சேம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணது சேமா இருக்கும், ப்ரொனவுன்ஸ் வந்து சேமா இருக்கும், பட் என்னது ஸ்பெல்லிங் வந்து டிஃபரண்ட். ஓகேயா. For example, meat. Okay, meat. MEAT, how to pronounce meat? Okay, MEAT நம்ம எப்படி pronounce பண்ணுவோம், meat நீ pronounce பண்ணுவோம். MEET, how to pronounce MEET, அதையும் நம்ம என்ன சொல்லுவோம், meat தான் சொல்லுவோம். Okay, same sound வந்துட்டா, same sound, the pronunciation same. Okay, the pronounce பண்ணது என்னது சேமா இருக்கு, ஆனா look at the word, spelling is different. Yes, spelling is different. Okay, அங்க என்ன வந்திருக்கு, MEAT வந்திருக்கு. அங்க first word MEAT meat, the second word MEET meat. Okay, meat and meat. Okay, the pronounce பண்ணது இப்போ சேம் ஆயிட்டு, ஆனா இந்த ஸ்பெல்லிங் டிஃபரெண்ட் ஆயிட்டு, பட் மீனிங் ஆல்சோ டிஃபரெண்ட். MEAT meat அப்படின்னா flesh of animals eaten as food. Flesh of animals eaten as food, அதாவது இறைச்சி. மீட்னா என்ன சொல்லுவோம், இறைச்சி. இந்த மட்டன், சிக்கன் அப்படி சொல்லுவோம், அதெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம மீட்னு சொல்லுவோம். சரியா, நான்வெஜ் ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட் MEAT மீட்னா டு கம் ஃபேஸ் டு ஃபேஸ். டு கம் ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகேயா, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவாங்களா, அதான் முகம் பார்த்து முகத்துக்கு நேரம் பேஸ் பண்ணுவாங்களா, அதுதான் என்னது மீட். சந்திக்கிறது. மீட்னா என்னது, சந்திக்கிறது. பாத்தியா, அப்போ என்ன செய்யுது, ப்ரொனவுன்ஸ் பண்ணது ரெண்டுமே மீட்டுன்னு தான் நீ சொல்லுதா, ஆனா என்ன செய்யுது, ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பட் என்னது மீனிங் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இதான் என்னது ஹோமோபோன்ஸ். இதான் என்னது ஹோமோபோன்ஸ். Have you understood what is homophones? A word that is pronounced and the same as another word, but that has a different spelling and meaning. Okay, have you understood homophones na enna? Ipo now all of you look at the book. Okay, look at the book 102. Okay, 102. Everybody look at the pictures. How many girls are standing? There are two girls. There are two girls. Okay, the first girl said, catch the hair. Catch the hair. Look at the picture. All of you look at the picture. What are there in the pictures? Two girls and one rabbit are standing. Yes, yes. The first girl said to the second girl, catch the hair. Catch the hair. Look at the second pictures. The second girl catch the first girl hair.
ஓகே இந்த செகண்ட் கேர்ள் என்ன செஞ்சா ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ன சொன்னா நீ கேட்ச் த ஹேர் அப்படின்னுட்டு அவ சொன்னா உடனே அந்த செகண்ட் கேர்ள் என்ன செய்தா உடனே அவளுடைய ஃபர்ஸ்ட் கேர்ளோட ஹேரை பிடிச்சு இழுக்கிறா ஆ நாட் மை ஹேர் நாட் மை ஹேர் அவ இழுத்தோன்னு என்ன சொல்றா நாட் மை ஹேர் அப்படின்னுட்டு அவ சொல்லுதா என்னுடைய ஹேரை இழுக்காத ஐ செட் தட் ஹேர் ஐ செட் தட் ஹேர் ஓகே நான் என்ன சொன்னேன் அண்ணா போதுல அந்த ஹேரை நான் பிடிக்க சொன்னேன் ஐ செட் தட் ஹேர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா ஓகே now what do you think happened there what do you think happened there இப்போ நீ என்ன நினைக்கிற ஓகே இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அவ என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் கேர்ள் நீ கேட்ச் த ஹேர் நீ சொன்னா நீ என்ன கேட்ச் த ஹேர்னோடனே காரணம் உன்னுடைய தலைமுடி அப்படின்னு ஹேர்னது தலைமுடியை பிடிச்சு இழுக்க சொல்லுதா அப்படின்னு நீ நினைச்ச அவ நினைச்சு உடனே என்ன செஞ்சா தலைமுடியை பிடிச்சு இழுத்தாச்சு ஆனா அவ சொன்னது என்ன மேது அந்த ஹேரவா பிடிக்க சொன்னா ஓகே அப்ப பாரு சேம் ப்ரொனவுன்ஸ் ஓகே ஹேர் அண்ட் ஹேர் நம்மளுடைய ஹேரை நம்ம என்ன சொல்லுவோம் ஹேர்னு சொல்லுவோம் அந்த முயலை நம்ம என்ன சொல்லுவோம் ஹேர்னு தான் சொல்லுவோம் சரியா அப்ப சேம் ப்ரொனவுன்ஸ் பட் எனது டிஃப்ரெண்ட் மீனிங் அந்த பொண்ணு என்ன அர்த்தத்துல சொன்னா அந்த ஹேரை பிடிக்க சொன்னதுக்கு இவ என்ன புரிஞ்சு கொண்டா அவளுடைய ஹேரு அப்படின்னுட்டு இவ புரிஞ்சு கொண்டா ஸோ டிஃப்ரெண்ட் ஓகே திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் எஸ் ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் ஸ்பெல்லிங் ஆல்சோ okay spelling also different okay she got confused between hair and her these two words sound the same but their spelling and meaning are different such words are called homophones there are many homophones come let us learn a few okay there are many homophones come let us learn a few okay look at the first picture okay, what is he doing? He sell ice cream. Yes or no? He is selling ice cream. Okay, sale. The second picture, look at the second picture. Sale. Okay, how to pronounce? S-A-L-E, sale. S-A-I-L, sale. Okay, same pronounce. Same pronounce. Okay. S-A-L-E, sale means the act of selling. The act of selling. அப்படின்னா விற்பனை செய்யறது ஓகே the act of selling sale sail a sailing vessel a journey by ship a journey by ship okay sailing அப்படின்னா அந்த sail என்னது மிதக்கிறது sail okay but the pronouns same but spelling different and meaning also different so these words are called homophones these words are called homophones next picture pair and pair pair and pair 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 அப்படி PAIR ஜோடி சொல்லுவாங்க look at the pictures இங்க ரெண்டு கொடுத்திருக்கு ஷூ கொடுத்திருக்கு அப்படிதானே இது ஒரு ஜோடி next pair one kind of fruit okay same pronouns but different spelling and different meaning also different spelling and meaning these words are called homophones okay next look at the next picture desert and desert 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 DESSERT desert 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 means a large sandy place okay a பாலைவனம் a large sandy place means பாலைவனம் DESSERT means a course of roads a course of roads at the end of a meal okay okay desert na பாலைவனம் desert means a course of roads okay these words are called homophones next read 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 or wed read okay look at and refer to meaning okay look at and refer to meaning read read means look at and refer to meaning அதாவது வாசிக்கிறது next RWED read means a tall grass நாணல் வகை okay நாணல் வகை a tall grass okay these words are called homophones okay read everybody's sail sail
pair, pair, desert, desert, read, read. Okay, then next page. Look at the pictures and tick the correct word. Look at the pictures and tick the correct word. Okay. DEER, dear. DEAR, dear. Okay, what will come? Okay. First one is DEER, dear. Dear nanது man. Dear nanது man. A four-footed pretty animal. DEER means a four-footed pretty animal. DEAR means be loud. Okay, அன்பான. DEAR means be loud. So what will come the answer? Dear. DEER, dear. Okay, tick, tick. DEER. Okay, next I means non. EYI means can. Okay, you tick another EYE. Okay, next by BUY. Look at the pictures. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? Okay, பணத்தை வாங்குது அப்படிதானே buy. BUY buy. Buyனா அவனால் இவனால் finished. BUY buy means வாங்கு. So what is the correct answer? BUY buy. Next, already you know meet. Okay, next meet, meet. MEAT, meet. MEET, meet. Okay, what is the correct answer? MEET, meet. Next, waste, waste. WASTE, waste. WAIST, waste. Waste means கழிவு. Okay, குப்பை. WAIST, waste means இடுப்பு. Okay, what is the correct answer? WASTE, waste. Okay, next right, RIGHT, right. WRITE. Look at the picture. What will be the correct answer? WRITE, right. Okay, tick on. All of you take your classwork note. All of you take your classwork notes. Write today's classwork. Answer the following questions. Answer the following questions. Okay, right. Answer the following questions. ANSWER answer. THE the following. FOLLOWING following questions. QUESTIONS question. Answer the following questions. Question number 1. Who sews the cloth? Who sews the cloth? WHO who sews. SEWS sews. THE the cloth. CLOTH cloth. Alia sews the clothes. ALIYA Alia sews. SEWS sews. THE the clothes. CLOTHS clothes. Who sews the cloth? Alia sews the clothes. Okay, second question. Leave one line, write second question. What does Meghalai do with elders? What does Meghalai do with elders? WHAT what? DOES does Meghalai. MEGALAI Meghalai. What does Meghalai do? WITH with elders. ELDERS elders. What does Meghalai do with elders? Meghalai swims with elders in a well. MEGALAI Meghalai swims. SWIMS swims. WITH with elders. ELDERS elders. In a well. WELL well. In a well. Meghalai swims with elders in a well. Write it fast.
Write it first. Again, who sieves the cloth? Alia sieves the clothes. What does Meghalai do with the elders? Meghalai swims with the elders in a well. Meghalai swims with the elders in a well. Write it fast. Okay, next. Third question. Okay, third question. How does Raju help his mother? How does Raju help his mother? H-O-W how? D-O-E-S does Raju. R-A-J-U Raju help. H-E-L-P help. H-I-S his mother. M-O-T-H your mother. How does Raju help his mother? Raju cleaning grains and cereals, chopping vegetables, and prepare a few simple dishes. He helps his mother. Raju Raju cleaning grains. Cleaning cleaning grains. Grains grains and ant and cereals. Cereals cereals chopping. Chopping chopping vegetables. Vegetables vegetables and prepare prepare a few simple dishes. Simple dishes. Dishes. He helps his mother. Helps his mother. MOTHER mother. He helps his mother. Write it fast. ஓகே ராஜு அவனுடைய அம்மாவுக்கு எப்படி உதவி செய்கிறான்? ராஜு வந்து கிளீனிங் கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ். ஓகே, தானியங்கள் விதைகள் தானியங்கள்லாம் என்ன செய்வான்? கிளீன் பண்ணி கொடுப்பான். சாப்பிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷஸ். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுக்கறது, நறுக்கி கொடுக்கறது. அண்ட் ப்ரிப்பேர் த ஃபியூ சிம்பிள் டிஷஸ் ஆல்சோ. ஓகே, ஈஸியான சீக்கிரம் சமைச்சு முடிக்கக்கூடிய உணவெல்லாம் அவன் என்ன செய்வானா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். அப்படி அவங்க அம்மாவுக்கு அவன் என்ன செய்தான்? உதவி செய்கிறான். Write it fast.
Okay, next question. Number 4. Okay, number 4. What does a DIY hit refer to? What does a DIY hit refer to? A DIY hit refer to do it yourself hit. Do it yourself hit. Yeah. Okay. What does WHAT what DOES does a DIY hit KID hit refer to REFER refer TO to. What does a DIY hit refer to? A DIY hit refer to do it yourself hit. Very fast. Question number 5. What is your hobby? My hobby is books reading. My hobby is books reading. What is your hobby? My hobby is books reading. Write it fast. Write it fast. Read and write, everybody. Write it fast.
Okay, have you finished writing? Now turn your homework page. Now you got to check your homework answer. Take it fast. Okay, check your homework answer. Answer in one word. Who is fond of swimming? Meghalai. First answer is Meghalai. Spelling of Meghalai Megalai. Megalai. Meghalai. Who rides a bicycle? Answer is Rosie. Rosy. Rosie. Who rides a bicycle? Rosy. Rosie. Number 3. Who washed his own clothes? Vinod. Answer is Vinod. Vinoth. Vinod. Who loves gardening? James. James. Okay. Check your answer first. Check your answer first. Study the question answer. Okay. I gave today 5 question answer. Study that question answer also. Okay. Write and see. Okay, children, all of you take your book now. All of you take your English book. Today's homework book page number 101. 101. Choose the correct answer. Okay. So 101. Match their hobbies. First of all, match their hobbies. Okay. Take your book first. Have you opened book page number 101? Match their hobbies. Choose the correct answer. Okay. Put the homework போட்டுக்க. Match their hobbies. Choose the correct answer. Okay, next 103. Book page number 103. 101 ல match and choose the correct answer. 103 ல B and D. Connect and write the homophones in the box. Next, write the homophone for the given word and draw the picture. Next, pick out the correct option from the given homophones. Okay, D. 103 B, C and D. B, C and D. That is your homework. Put the homework everybody. Again, 101. Match their hobbies and choose the correct answer. 103. Connect and write the homophones in the box. Write the homophone for the given word and draw the picture. Pick out the correct option from the given homophones. Okay. This all your homework. And study your class work also. Okay. Study your class work. Today this class is over. We will meet tomorrow. Thank you all. Okay, children.